அனைவருக்கும் மதிய வணக்கம். என்னோட இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன பார்த்தா வாழை இலை போட்டு சாதம், வழக்கம் போல் வெள்ளை சாதம், கத்திரிக்காய் புளிக்குழம்பு, காரக்குழம்பு. பார்த்தீங்களா, கத்திரிக்காய் காரக்குழம்பு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும், ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்கலை அப்படியே பார்ப்போம், சாப்பிட்லாமா? அப்படியே கத்திரிக்காய் எடுத்து சைடில் வச்சுருவோம். வேறு லெவலாக இருக்குது. வாங்க, சூட கத்திரிக்காய் குழம்பு அப்படியே பூவாட்டம் வந்து போய்க்குதுங்க கத்திரிக்காய். ஸோ இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸான கத்திரிக்காய் இது. கண்டிப்பாக நீங்கள் யாராவது சாப்பிட்டு எப்படி இருக்கின்றது கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். அதோட பேரே பார்த்திங்கன்னா வெள்ளூர் கத்திரிக்காய் தான் ஃபேமஸ். அதுக்கு வெள்ளூர் கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் வந்து வேறு லெவலாக இருக்குது, அது செம்மையாக இருக்கும். எப்படி வந்து போய்க்குது பாருங்கள், அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக வந்து போய்க்குது, வேறு லெவலாக வந்துருக்கு. வாங்க, அதே மாதிரி இன்றைக்கி உங்களோட மதிய சாப்பாடு என்னன்றதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் ஒரு பதிலையும் இது தான் சொல்லிட்டுருக்கேன், ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்களேன், அப்படியே கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்லாமா? வேறு லெவலாக இருக்குது, எல்லாமே சூடாக இருக்குது, கை வைக்க முடியல. ஸோ அதை தான் பதிவில் பார்க்குறோம். வாங்க, பார்க்கும்போது ஒரு சுவையாக இருக்குது, அப்படியே புல் வலிக்குது. வாங்க, லைட்டாக அப்படியே பேசஞ்சு கொஞ்சமாக எடுத்து முதல்ல சாப்பிடுவோம். வாங்க, அல்டிமேட் ஆகுது, பார்க்குறதுக்கு ஒரு அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்குது, வேறு மாதிரி. வாங்க சாப்பிடுவோம். செம்மையாகுதுங்க, செம்மையாகுது, வேறு லெவலு. அதே மாதிரி இந்த காரக்குழம்பு உங்களுக்கு பிடிக்கணும், ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். பாய்.